வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாலாம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரவித்திரமாய், ஒருவனும் உங்களை வஞ்சையாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, ஒருவனும் என்னை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா. ஒருவனும் என்னை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் 60 நாள். இப்பதான் சத்துரு வஞ்சிக்க வருவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு 40 நாள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டு வரும்போதுதான் சத்துரு வந்தான். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் என்னை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா. வாசியுங்க. 11ஆம் வசனத்தை கூட வாசியுங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அக்கிரமம் நீதியாக இருக்கும், அநேகருடைய அன்பு தணிந்து போகும். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும். ஆமென். நம்ம எங்க ஒழுங்குற கூட்டம் தெரியுமா? பரலோக ராஜ்யத்திலே இயேசுவை சந்திக்க கூட்டமாகி நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நேரத்திலே தான் சத்துரு நம்மை வஞ்சிப்பான். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கும் போது 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏனெனிலும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் செய்வார்கள். ஹல்லேலூயா. வஞ்சிக்கிறது எப்படி தெரியுமா? சும்மா இல்ல. ஹல்லேலூயா. கள்ள கிறிஸ்து. ஹல்லேலூயா. கள்ள கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி யார தெரிந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை. ஹல்லேலூயா. அவனுக்கு சாத்தானுக்கு யார் வேணும் தெரியுமா? உண்மையான கிறிஸ்தவன் தான் வேணும். உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்கிறவன் தான் வேணும். உண்மையாய் பயபக்தியோடு இருக்கிறவன் தான் வேணும். கர்த்தருக்காக வைராக்கியமா ஜெபிக்கிறவன் தான் வேணும். ஜெபிக்காதவன் தேவையே இல்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்காதவனை தொடமாட்டான். ஆராதனைக்கு வராதவனை தொடமாட்டான். உபாச ஜெபத்துக்கு வரவனை தொடமாட்டான். ஆராதனையிலும் ஜெபத்திலும் முன்னால யாரு நிற்கிறாங்களோ அவங்களை வஞ்சித்து கீழே தள்ளுவதற்கு தான் பார்ப்பான். அவர் இந்த வசனம் சொல்லுது, கூடுமானால். என்னது? கூடுமானால். ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், அபிஷேகம் பெற்றவன், பரிசுத்தமாய் வாழ்கிறவன் அநேகர் பாருங்க. ஆமென். 60 நாள் 51 நாள் ஓடுனா அவங்களுக்கு எவ்வளவு போராட்டத்தை போட்டான். மறக்க முடியாது. நம்ம எஸ்தர் தாயார் அவங்க ஓடி ஓடி வந்தாங்க. 51வது நாள் கடைசியா பெருமாள். ஹல்லேலூயா. பாருங்க, எப்படியாயும் அவன் அடிச்சு அடிச்சு கீழே தள்ளலன்னு அவன் பார்க்கிறான். புரியுதுங்களா? இந்த ஜெபத்துக்கு வந்தவங்க எத்தனை பேர் எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வச்சிருக்கோம் புரியுமா? வஞ்சிக்கிறாவி. ஹல்லேலூயா. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் அவன் வஞ்சிப்பான். ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். நிறைய பேருக்கு சோதனை வந்தது. நிறைய பேர் விழுந்த ஆராதனைக்கு வரல. உண்மைதானே? அநேக பேருக்கு பிரச்சனை வந்தது. அநேக பேருக்கு போராட்டம் வந்தது. அந்த போராட்டத்தை கையில எடுத்து வீட்டுக்குள்ள
படுத்து கிடந்தவங்க கிடந்துட்டாங்க, வேலைக்கு போனவங்க போயிட்டாங்க. அந்த சோதனையை தாண்டி வந்தவங்க தான் நம்ம ஆராதனையில வந்திருக்கிறாங்க. என்று கேட்கிறது பிள்ளையே, நீ எச்சரிக்கையாயிரு. வேதம் சொல்கிறது, கெச்சிக்கிற சிங்கம் எவனை விடுக்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம இயேசு கூப்பிடாத இடத்துக்கு போக மாட்டார். ஹல்லேலூயா, உண்மைதானே? நம்ம இயேசு கூப்பிடாத இடத்துக்கு எங்கேயாவது போவாரா? போக மாட்டார். சாத்தான் கூப்பிடாத இடத்துக்கே போவோம். உங்க வீட்டை சுத்திட்டே இருப்பான். ஹல்லேலூயா, நீங்க கூப்பிடாம இருந்தா வரும். ஹல்லேலூயா, இந்த வசனம் சொல்லுது, அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, வஞ்சிக்கப்படாமல் இருங்கள். ஹல்லேலூயா, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. பாருங்க, ஆதாம் ஏவாள் நன்றாக தான் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஏதேன் தோட்டம் ஆமென் நன்றாக தான் இருந்தது, நன்றாக தான் வாழ்ந்தார்கள், இயேசுவோடு நன்றாக பேசினார்கள். ஆனால் இவர்கள் 2 பேரையும் தேவ மகிமை மூடிக்கொண்டது. ஹல்லேலூயா, ஏதேன் தோட்டத்துல இவங்க இருக்கிறாங்க, கட்டளை இருக்கிறது. ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எல்லா கனியும் புசிக்கலாம், நன்மை தீமை அறிய வேண்டிய கனியை மட்டும் புசிக்காதே, புசித்தால் புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். ஆனா சர்ப்பம் சொல்லுகிறது, சர்ப்பம் சொல்லுகிறது நீ சாக மாட்டாய். எங்க வந்தான்? இருக்கிற இடத்துல தேடுகிறான். ஹல்லேலூயா, ஏவாள் ஆதாம் ஏவாள் இருக்கிற தோட்டத்தை தேடி வருகிறார். கூப்பிட்டாங்களா தோட்டத்துக்குள்ள? கூப்பிட்டாங்களா தோட்டத்துக்குள்ள? தோட்டத்துக்குள்ள கூப்பிட்டு வந்ததா ரசம்மா ஏவாள்கிட்ட பேசிட்டே இருக்கிறான். ஆனா ஏவாள்கிட்ட சொல்றான், பாத்தீங்களா, இவங்க சொல்றாங்க, ஆண்டவர் சொன்னதை சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனியை புசித்தா நீ எப்படி என்ன செய்து போவ? செத்து போவ. இவன் சொல்ற, நீ சாக மாட்ட, நீ தேவ தூதுகளை போல மாறுவேன்னு கேட்டு எப்போ அந்த பழத்தை பார்த்தாலோ இச்சித்தாலோ அவள் அவன் கண்ணுக்கு பிரியம் என்று சொன்னாலோ அப்பொழுது அவளுக்குள்ளே பறித்து புசித்த நேரத்திலே தேவ மகிமை இழந்து விட்டார். ஹல்லேலூயா, நான் சொல்ல வருகிற ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனோடு ஆராதிக்கும் போது, தேவனோடு செபிக்கும் போது, தேவனுக்கு பிரியமாய் வாழும் போது, கர்த்தருக்காக அவருடைய மகிமையை பெற்று அவருக்குள்ளே ஆவியிலே ஆராதித்து செபித்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஜெயம் எடுக்க நீங்கள் ஆயத்தமாகும் போது தேவனை விட்டு உங்களை பிரித்தெடுப்பதுதான் சத்துருடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆயினும் வேதம் சொல்கிறது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், அவன் வேற ஒன்றுக்கும் வரா. உங்களை எப்படியாவது ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து பிடித்து உங்களை அவனுக்கு கொல்லணும், அழிக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிக்கணும், ஒன்று இல்லாம போனோம். ஆமென். அவன் விரும்புகிறபடி நம்ம ஆசீர்வாதத்தை எல்லாம் தடை பண்ணுவான். பாருங்க, காரணம் என்ன தெரியுமா? இவன், நான் வசந்த விஷயத்துக்காக வருகிறேன். ஆதாமும் ஏவாளும் தேவ மகிமையோடு இருந்தார்கள். சாயங்கால நேரத்தில் தேவனை சந்திக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது, தேவனோடு பேசுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. அதை பார்த்துட்டு இவனுக்கு சும்மா இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாவது நீங்க வஞ்சிக்கணும், இந்த ஆதாம ஏவாளை எப்படியாவது வஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. அவங்களை வஞ்சித்தவன் உங்களையும் வஞ்சிப்பான். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? குறிக்கப்பட்ட நேரத்துக்கு ஆராதனைக்கு வர முடியல, நம்ம நேரத்தை அவன் வஞ்சிக்கிறான். வீடுகள்ல ஏன் ஜெபிக்க முடியல, அவன் வஞ்சிக்கிறான். பைபிளையா வாசிக்க முடியல, வஞ்சிக்கிறான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் ஏவாளு குட்டி பரலோகம் போல, ஆதாம் ஏவாளு குட்டி பரலோகம் போல ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களை பிரிக்கும்படியா ஒரே நோக்கம்தான், தேவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ மகிமை இழக்க வேண்டும், தேவ சித்தத்திலிருந்து இவங்களை பிரிக்க வேண்டும், இவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போய் ஏவாளோடு அவன் பேச்சு கொடுத்து ஒரே ஒரு வார்த்தையில வச்சுட்டு போட்டான். எத்தனை வார்த்தை?
ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? என்ன வார்த்தையில வந்துதான்? நீங்கள் தேவ தூதரை போல, தேவனை போல மாறுவீர்கள். ஹல்லேலூயா. பெருசா சொல்ல ஒரே ஒரு வார்த்தை. இவங்க சொன்னாங்க, எங்க இயேசுப்பா சொல்லி இருக்கிறாரு, ஆமென், இந்த பழத்தை தொடக்கூடாது, தொடுகிற நாட்களில் சாவா. கர்த்தர் சொன்னதை சொன்னாங்க, சாவா. அடுத்த சொல்லி இவன் ஆனந்த சர்ப்பம் சொல்லுது, நீ சாக மாட்ட, நீ தேவ தூதர்களை போல. இப்போ ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? பறிச்சு பார்ப்போம். முதல்ல பார்த்தான், இச்சித்தான், பறிச்சான். ஆமென். பாவம், அந்த பாவப்பட்டதை ஆதாமுக்கு கொடுத்தான். சாகிறதே சாகிற, 2 பேரும் சார்ந்து சாகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்மைதானே? ஆமென். சிலரை பாருங்க, புருஷன் செத்த இறந்து போறாருன்னு சொன்ன அந்த செய்தி கேட்டா அடுத்த நிமிஷத்துல மனைவி இறந்து போகிறாங்க. உண்மையில அந்த பாஞ்சுவள சைட்ல ஆமென், இந்த விராடி கட்டு பக்கத்துல புருஷன் கடைக்கு போயிட்டு வரும்போது ரோட்ல அவர் என்ன செய்தாராம், எப்படியோ ஒரு பள்ளம், அதுல எப்படியோ விழுந்து இறந்து போனாருன்னு இந்த செய்தி இவங்க வீட்டுக்கு போய் மனைவியார்கிட்ட சொன்ன உடனே மனைவியார் இறந்துட்டாங்க. அதனால விஷம் குடிச்சோ எந்த ஒரு தராத மரணமும் எதுவும் கிடையாது. ஏன்னா 2 பேரும் 2 பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளும் அவங்க பாட்டுக்கு அங்கங்கே இருக்கிறாங்க. புருஷனும் மனைவியும் தான் அந்த வீட்டில் இருப்பாங்க. அவங்க என்ன நினைச்சு ஏங்கினாங்களோ தெரியல. அதே 2 பேருக்கும் ஒரே தான், ஒரு ஆடு கீழே ஒரு ஆடு மேலே. இல்லையா? நாங்கள் இருந்தாலும் ஒன்னாதான் இருப்போம், போனாலும் ஒன்னாதான் இருப்போம். அதே போலதான் அந்த ஏவா என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த சாத்தான் தேடி வருகிறான், ஏதேன் தேட்டத்துக்கு தேடி வருகிறான். ஆனால் இதை வசப்படுத்தும்படியாய், வஞ்சிக்கும்படியாக ஒரு ஏவாளை தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஒரு ஏவாளை தெரிந்து கொண்டான். இப்ப 2 பேரும் பேசுறாங்க. பேசுகிறதுல ஒரே ஒரு வார்த்தையில தான் இந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டான். எது தெரியுமா? தேவ தூதர்களை போல. அந்த வார்த்தையை கேட்டோடனே இவன் பறிக்கிறா, புருஷனுக்கு கொடுக்கிறா. கொடுத்த உடனே தான் இப்போ மனக்கண்ணு. ஆமென். இவங்களுக்கு என்ன செய்து? தேவ மகிமை இழந்து போனார்கள். தேவ மகிமை இழக்கப்பட்டபோது இவருடைய நிர்வாணம் வெளிப்பட்டது. உடனே அந்த அத்தி இலையை தைத்து, ஆமென், தைத்து கொண்டு தன் நிர்வாணத்தை மூடிக்கொள்கிறார்கள். இதற்குள்ள நான் போகல, அவங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் சாயங்காலத்தில் இயேசு வந்து கேட்கிறார், ஆதாமே எங்கே? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அது விஷயம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, வஞ்சிக்கப்படாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். சத்துரு யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடுகிறான். உங்க வாழ்க்கையிலே அவன் ஒரே ஒரு சின்ன காரியத்தை தான் கொண்டு வருவான். ஹல்லேலூயா. அந்த காரியம் அது எந்த காரியமா இருக்கலாம். ஏவாளை அடிப்பதற்கு ஒரே ஒரு காரியம், நீ தேவ தூதர்களை போல மாறுவாய். இன்னைக்கு உங்களை எத்தனை காரியத்தை கொண்டு வந்திருக்கிறார். தேவனை விட்டு பிரிக்கிறது அவனுடைய வேலை. தேவ சித்தம் செய்கிறதை பிரிக்கிறது அவனுக்கு வேலை. அவனுக்கு ஒரே ஒரு வேலை தான், உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை தடுமாற பண்ணி அவனை நித்திய நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும். அவன் நரகத்துக்கு ஆளை சேர்க்கிறவன், அவன் பாதாளத்துக்கு ஆளை சேர்க்கிறவன், அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன், அவன் ஜனங்களை கொள்ளையடிக்கிறவன். ஆமென். அவன் யாரை? அவன் யாரும் அவன் நம்முடைய ஆண்டவர் அவரை கூப்பிடாத இடத்துக்கு போக மாட்டாரு. அவர் கூப்பிடாத இடத்துக்கு வர மாட்டாரு. இயேசுவேன்னு கூப்பிட்டாதான் அவர் நமக்கு இறங்கி வந்து உதவி செய்கிறவர். ஆனால் கூப்பிடாத இடத்துக்கு போய் அவன் பிரச்சனைகளை உருவாக்குற அந்த பிசாசம். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவராய் இருந்து கெச்சிக்கிற சிங்கம் உங்களை எப்போது யாரை விழுங்கலாம் என்று தெரியாதனால தெளிந்த புத்தி உள்ளவராய் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். வஞ்சிக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் நில்லுங்கள். அவன் வஞ்சிக்காதபடிக்கு கர்த்தரை சார்ந்திருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து நிற்கணும். ஆமென். இவன் வஞ்சிக்கப்பட்டா இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இயேசு கூப்பிடுகிறார். ஆமென். அடுத்தது அழகான ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வஞ்சிக்கப்படும் போது
சாத்தான் ஆசீர்வதிக்கிறது மாதிரி தான் இருப்பான். எல்லா ஆசீர்வாதத்தையும் திருடிட்டு போயிடுவான். நன்றாக இருந்த இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே பிசாசானவன் நுழைந்து இப்பொழுது உள்ளே இருந்த ஆதாம் ஏவாளும் வெளியே தள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. இவங்களுக்குள்ள இருந்த ஆசீர்வாதம், முதல்ல தேவ மகிமை இழந்து போனோம், தேவனோடு உள்ள உறவு இழந்து போச்சு. இப்போ ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனோம். ஹல்லேலூயா. வஞ்சித்துட்டான். நல்லா இருந்த குடும்பத்தை வஞ்சித்துட்டான். நல்லா இருந்த குடும்பத்தை வஞ்சித்துட்டான். நல்லா இருந்த குடும்பத்திலே உள்ளேயாடி சமாதானத்தை கெடுத்துட்டான். அவன் நல்லா இருந்த குடும்பத்தை, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ளே உள்ளேயாடி கெடுப்பா. ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், நம்மளை எத்தனை பேரை வஞ்சித்து வச்சிருக்கிறான்? ஹல்லேலூயா. உண்மையாகவே நேற்றைக்கு பார்க்கும்போது ஆமென், ஒரு சிலர் மாத்திரமே திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கணும், திருவிருந்து எடுக்காதவங்க நினைச்சிடுங்க, கர்த்தர் என்ன ஏதோ ஒரு பாகத்தில் வஞ்சித்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பாகத்தில் என்ன வஞ்சித்து போட்டிருக்கிறான். என் ஜெப வாழ்க்கையில வஞ்சித்து இருக்கிறானா? வசனத்தை கேட்க முடியாம வஞ்சித்து இருக்கிறானா? இல்லை ஆராதனைக்கு வர முடியாம வஞ்சித்து இருக்கிறானா? சத்தியத்துக்கு விரோதமா வஞ்சித்து கொண்டிருக்கிறானா? எந்த பகுதியில் வஞ்சித்து கிடக்கிறான், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை பார்த்து நீ மனம் திரும்பு. சின்ன ஒரு காரியத்தை தான் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை முடிச்சது. சின்ன ஒரு காரியம் பெரிய ஒரு மகிமை இழக்கப்படுகிறது. ஒரு சின்ன ஒரு காரியம் தேவ மகிமையே இழக்கப்படுகிறது. தேவ உறவே இழக்கப்படுகிறது. ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ தேவ தூதர்களை போல இருப்பாய். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை நம்மை பரிசுத்தத்தை இழக்கும்படியாய் சத்துரு ஒரு வார்த்தையை கொண்டு போடுவான். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக எழும்புவோம், நமக்கு எதிராக குடும்பத்துக்கு எதிராக எழும்புவோம், சபைக்கு எதிராக எழும்புவோம். எங்கே அவன் யாரை வஞ்சிப்பான் என்று தெரியாது என்று கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம். அந்த வசனம் சொல்கிறது, கூடுமானால் வஞ்சிக்கப்படுவீர்கள். கூடுமான அளவு ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்கள். இரண்டாவதாக வாசியுங்கள், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். கடைசி பாகத்தை வாசியுங்கள். இவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளே எனக்கு கொள்ள வேண்டும். பாருங்க, ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தில் வந்தான். தடனை வந்து பாருங்க, ஆதாமுக்கு எங்க வந்து வந்துதான்? ஏதேன் தோட்டம். இங்க வந்து என்ன செய்கிறான் தெரியுமா? சிம்சோனுக்கு கண்ணுல, அவன் கண்ணுக்குள்ள வரான். அவையா என்ன சொல்றான் தெரியுமா? இவள் என் கண்ணுக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவன் அவளை பார்க்க வைத்தான். இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த சிம்சோன் தேவனோடு இருக்கிறான், பிரதிஷ்டை இருக்கிறது, பலன் இருக்கிறது. அவன் தேவன் இந்த சிம்சோனுக்கு மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார், பாதுகாக்கிறாரா? சிங்கம் வந்த உடனே பரிசுத்த ஆவி வல்லம் இறங்குச்சதில்ல, பலமான ஆவி இறங்குச்சதில்ல. அப்போ சிம்சோனுக்கு மேல அவன் சிம்சோனுக்கு மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். தேவ உறவு இருக்கிறது, தேவ அன்பு இருக்கிறது. சிம்சோன் தேவனோடு பிரியமா இருக்கிறான். சிம்சோன் கர்த்தரோடு வாழுகிறான். அவனை கொண்டு கர்த்தர் பெரிய பலத்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதை உடங்கணும். ஹல்லேலூயா. இந்த சிம்சோனை எப்படி உடைக்கலாம்? இவனுக்கு மேல என்ன பண்ணா தெரியுமா? ஒரு கண்ணியை நிச்சயம். அவனுக்கு தெரியும் யாரை எங்க கொண்டு வச்சு பிடிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் ஊழியக்காரனா இருக்கிற சபையை உடைக்கலன்னா அவனுக்கு தெரியும் அவன் இவன் எங்க கொண்டு வச்சு பிடிக்கிறான்னு. எனக்குள்ளே இருக்கிற ஒரு தவறான ஒரு காரியத்தை பயன்படுத்தும். ஹல்லேலூயா. ஏற்கனவே இந்த சிம்சோனுக்கு கண்ணுக்கு மேல இவனுக்கு மேல ஒரு ஆசை இருந்திருக்கலாம். ஆமென். இருந்ததோ இல்லையா சொல்ல வரல. ஆனால் இந்த சிம்சோன் சொல்றான், இவன் என் கண்ணுக்கு
பிரியமானவன் என்று சொல்லி அதற்கு தகுந்த மாதிரி ஆலோசனை கொடுத்து இந்த சிம்சோனை வஞ்சித்து அவனுடைய மடியில படுக்க வச்சான். ஹல்லேலூயா. படுக்க வச்சோட பிரதிஷ்டை உடைச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை வஞ்சிக்கணும்னா ரோமர்ல 1:21 சொல்லுகிறது போல உங்களை வஞ்சிக்கிறதுக்கு முதலாவது தடை பண்ணுகிறது ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஆராதனையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ வச்சு அவன் கொண்டு போய் அழகா என்ன செய்வான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிம்சோனுக்கு எல்லாம் இருந்தது. தேவனோட இருந்தான், பலன் இருந்தான், பலன் இருந்தான், அபிஷேகம் இருந்தது, வல்லமை இருந்தது, தேவன் கூடவே இருந்தான். தேவன் அவனை கரிசனையா பாதுகாத்து கொண்டே இருந்தார். சிங்கம் வருகிறது, தேவன் அர்ஜுன ஒரு பலமான வல்லமையை கொடுத்தாரு. வல்லக்காரிகள் அவனை கொண்டு பயன்படுத்தினார். ஆனால் அவனுக்குள்ள பிசாசல் கண்ணீர் செய்யும். இவள் எனக்கு பிரியம்மா, இவளை எனக்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது 19ஆம் வசனத்தில் வரும்போது வாசிங்க. இருபதாம் வசனம் 16 19 வாசிங்க. அவர் அவனை தன் மடியிலே நித்திரை செய்யப்பட்டி ஒருவனை அழைத்து அவன் தலைமுடியில் 7 ஜடைகளை சிரைத்து அவனை சிறுமைப்படுத்தத் தொடங்கினார். அவன் கலம் அவனை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன செய்தான் தெரியுமா? முதல்ல கண்ணீர் நிச்சயம் கொடுத்தான், இவனை பார்க்க வச்சான். அடுத்தது அழகா கொண்டு போய் வசப்படுத்தி, சத்ரு நைசா வசப்படுத்தி அவளுடைய மடியில படுக்க வச்சு அவனுடைய பிரதிஷ்டையை உடைக்க வச்சான். நீங்க எடுத்துக்கிற தீர்மானத்தை உடைக்கிறதுக்கு அவன் வஞ்சிக்க வருவான். உங்க தீர்மானத்தை, உங்க பிரதிஷ்டையை உடைக்கணும்னா அது யார் மூலமாக உங்களுக்கு வழி தேடணும்னு அவனுக்கு தெரியும். யார் மூலமாக உங்க பிரதிஷ்டையை உடைக்கணும், யார் மூலமாக உங்களை அழிக்கணும், யார் மூலமாக உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை கொண்டு வரணும், யார் மூலமாக உங்க ஆசீர்வாதத்தை அழிக்கணும், யார் மூலமாக உங்க குடும்பத்தை நசுப்பிக்கணும்னு அவனுக்கு அழகா தெரியும். இப்ப வர்றான், கண்ணீர் நிச்சயம் போடுகிறான், அவன் மடியில படுக்க வைக்கிறான், அவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் சொல்லுகிறான். அவனுடைய பிரதிஷ்டை உடைக்கப்பட்டது. முதல்ல அவனுக்கு உடைத்தது பிரதிஷ்டை. பிரதிஷ்டை உடைந்த உடனே கர்த்தர் போயிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் போன போது அங்கே சத்ரு வருகிறான், பெலிஸ்தியர்கள் வருகிறான், பிடிக்கிறான், கண்ணை புட்டுகிறான். என்ன செய்கிறான்? கண்ணை பிடிக்கிறான். சிறைச்சாலையில கொண்டு போய் மாவரைக்கு வைக்கிறான். அடுத்தது மட்டுமா, அதோடு நிறுத்தினாங்களா? 3000 பேருக்கு முன்பதாக இவனை என்ன செய்கிறாங்க? வேடிக்கை காட்டுகிறான். பாருங்க, சத்ரு ஒரு கண்ணீர் நிச்சை. உன் பிரதிஷ்டை உடைக்கிறதுக்கு ஒரு சத்ரு வருவான். நீங்கள் எடுத்த தீர்மானத்தை உடைப்பதற்கு ஒரு சத்ரு. அவன் நேரே வர மாட்டான். அவன் நேரே வர மாட்டான். அவன் நேரே வந்து உங்களை வஞ்சிக்க மாட்டான். உன் குடும்பத்தை நேரே வந்து வஞ்சிக்க மாட்டான். நம்ம சபையில நினைக்கிறோம், சில இடத்துல பாஸ்டர் மூலமா வரும். ஹல்லேலூயா. இல்லைன்னா எங்க மூலம், இல்லைன்னா உங்க மூலமா எங்கள்கிட்ட வருவான். ஹல்லேலூயா. இல்லட்டா நல்லா இருக்கிற மனைவியிட்ட வருவான். மனைவி மூலமாக குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வருவான். இல்ல பிள்ளைகளுக்கு மூலம் அவனுக்கு எப்படி ஆகிடும்? நல்லா இருக்கிற குடும்பத்தை வஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. வஞ்சிக்கணும். வஞ்சித்து உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக விடக்கூடாது. உங்களை நரகத்துக்கு தள்ளணும், பாதாளத்துக்கு தள்ளணும். இப்ப பாருங்க, 2 குடும்பமும் ஒன்னா இருந்து சாயங்காலத்திலே குடும்ப ஜெபத்துக்கு ஆயத்தமா இருக்கிற நேரத்துல நைசா பிசாசு வந்து யாருக்கு மேலே ஆகினும் ஒரு காரியத்தை நைசா தோண்டிவிடும். நடக்கிறதா? அன்னையோட ஜெபம் முடிச்சு. இல்லைன்னா அந்த ஜெபம் அன்னோட முடியாது, சில நாட்களும் தூண்டும். அப்படியானா இந்த
இந்த வஞ்சிக்கிற இந்த பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாம் என்று தேடுகிறான். அவன் பாருங்க, அழகு அந்த சிம்சோனுக்குள்ள போந்தான், கண்ணியை நெச்சையை போட்டா, பிரதிஷ்டை உடைத்தான். பிரதிஷ்டை உடைத்தது மட்டுமில்ல, அவனுக்கு கண்ணை பிள்ளைக்கு நேரே 3000 பேருக்கு நடுவுல அவன் மாவாட்டதுக்கு வைக்கிறான். அதுதான் அழிக்கிறது, அதுதான் அழிக்கிறது. உங்க குடும்பத்தை அழிக்க வருவான். ஹல்லேலூயா. யார் வஞ்சிக்கப்படுகிறார்களோ சிலர் இதெல்லாம் பார்த்துட்டு ஆவியில பலனடைஞ்சு இந்த சத்துருவை ஜெயித்து ஜெயம் எடுக்கிறவனை தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோனை கர்த்தர் அழகா அமைந்த பிசாசானவன் அழகா வஞ்சித்து விட்டான். நம்மையும் வஞ்சிப்பான். ஹல்லேலூயா. எப்படி வஞ்சிப்பான் தெரியுமா? இன்னைக்கு அநேக பேருக்கு இன்ஸ்டால்மெண்ட் தரும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீட்டில் டிவி கிடையாது, உங்க வீட்டில் எந்த ஒரு கெட்ட இதுவும் கிடையாது, நன்றாக இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆராதித்துட்டு இருக்கிறீங்க, உபாசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமே, உங்க வாழ்க்கை ஒரு குடும்பம் மனைவி நல்லா போயிட்டே இருக்குது. இப்ப சத்துரு என்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லாருக்கும் வீட்லயும் டிவி இருக்குது, நியூஸ் பார்க்கறதுக்கு ஒரு டிவி வாங்கினா என்ன? அப்போ ஒருதான் வருவான், உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களுக்கு டிவி தர்றாங்க, இல்ல உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல கம்ப்யூட்டர் தர்றாங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டா போதும். இன்ஸ்டால்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம், அழகா வீட்டுல கொண்டு. எதுக்கு வாங்குறேன் தெரியுமா? நியூஸ் பார்க்கறது. இல்லையா? நியூஸ் பார்க்கறதுக்கு டிவியை வாங்கி வச்சுட்டு அவன் இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? இப்போ உலகத்தில் இருக்கிற வேண்டாத காரியங்களை பார்த்துட்டே இருக்கிறோம். இப்ப இயேசு என்ன செய்கிறார்னா துக்கப்படுகிறாரு, சத்துரு என்ன செய்கிறார்னா சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறான்? இவனை நான் ஜெபிக்க விடாமல் வஞ்சித்து விட்டேன், இவன் ஆத்துமாவை நான் வஞ்சித்து விட்டேன். இப்ப ஜெப நேரம் எங்க போகுது? அரசியல். இப்ப ஜெப நேரம் எங்க போகுது? உண்மை சம்பவத்துல. இப்ப ஜெப நேரம் எங்க போகுது? சீரியல்ல. இப்ப ஜெப நேரம் எல்லாம் எங்க போகிறது? பல கோணத்திலே சத்துரு நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். டிவியில வஞ்சிக்கிறான், செல்ல வஞ்சிக்கிறான், கம்ப்யூட்டர்ல வஞ்சிருக்கிறான், இன்னும் அநேக காரியங்கள் என்னெல்லாமோ சத்துரு வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான். அதிலே எல்லாம் தப்பி இருக்கிறவங்க பாக்கியவான். கடைசி காலத்துல சத்துரு வஞ்சித்து உங்களை கேட்டது போல நேரே பாதாளத்துக்கு கொண்டு தள்ளுகிறது தான் அவனுக்கு வேலை. சிம்சோன் நல்லா தான் இருந்தான், நல்ல அபிஷேகம் இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்தான். ஆனா சத்துரு அவனை அப்படியே வழியை மறைச்சு 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 கடைசியிலே ஆமென் அவன் ஒரு மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வஞ்சிக்கிற ஆவி எந்த விதத்தில் நீங்க வஞ்சிக்காம இருக்கணும். கண்ணி நிச்சயில வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஒரு கண்ணி இடர் விழுந்தால் அவன் அதை பிடித்து போட்டு 2 கண்ணுடையவனாய் நரகத்திலே போவதை பார்க்கிறோம், ஒத்த கண்ணுடையவனாய் பரலோக ராஜ்யத்துக்கு போவது நலமாக இருக்கும். 2 கண்ணுடையவனாய் நரகத்துக்கு போற நாங்க ஏறிகிற அக்கினி அங்க எரிச்சு கொண்டே இருப்பான். சத்துருக்கு முதல் வேலை என்னன்னா உங்களை வஞ்சித்து நரகத்துல தள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வஞ்சிக்கிற ஆவி இன்னைக்கு நம்ம குடும்பத்துல தேடி வருகிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேடி வருகிறது, வீட்டுக்கு தேடி வருகிறது. ஆசீர்வாதமா இருக்கிற குடும்பத்தை சிதைக்க பார்க்கிறது, ஆசீர்வாதமா இருக்கிற குடும்பத்தை உடைக்க பார்க்கிற சத்ரு அவனை ஜெயம் எடுக்க வேண்டும். நான் பார்த்து நேற்றைக்கு நம்ம யோசித்து பார்த்தேன். ஆமென். யோசித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு வசன ஞாபகத்துக்கு வந்துடுறது. அந்த ஒரு வசனத்தையும் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதிலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்தே வாசியுங்கள். தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு எத்தனை பேர் புறப்பட்டாங்க? 10 பேர் புறப்பட்டாங்க. புறப்பட்டது 10 பேர். எங்க எங்க? பரலோக ராஜ்யத்துக்கு. என்னெல்லாம் கொண்டு போனாங்க? தீவெட்டி. ஹல்லேலூயா. தீவெட்டியும் பிடித்துக் கொண்டு இயேசுவுக்கு எதிர்கொண்டு போக 10 பேர் போனாங்க.
இரண்டாவது வசனத்தில் 5 பேர் போயாச்சு. வாசிக்க இரண்டாவது வசனத்தில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள் 5 பேர் போச்சு. இரண்டாவது வசனத்தில் எத்தனை போச்சு? 5 பேர் சொல்லுங்களா? புத்தி இல்லாதவர்கள். ஹalleluya. 10 பேர் ஒன்னாதான் போனாங்க, 5 பேர் சத்துரு வந்தாச்சு. ஹalleluya. 10 பேர்ல 5 பேரை சத்துரு வஞ்சித்து விட்டான். என்ன கேட்கிற தேவ பிள்ளை, புத்தி உள்ளவர்கள் அவங்க 10 பேர் போறாங்க. 3ஆம் வசனத்திலே சொல்லுது, 5 பேர் எண்ணெயும் பாத்திரத்திலே எண்ணெயும் கூட கொண்டு எஸ்ரா கொண்டு போனாங்க. 5 பேர் எண்ணெயும் கூட கொண்டு போனாங்க. ஹalleluya. இந்த வசனத்துல கொஞ்சம் அடிக்கடி அது பேசி இருக்கிறேன். இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க 10 பேரை எப்படி புறப்பட்டாங்க? நம்ம சபையில அப்ப 60 நாள் ஜெபம் வச்சோம்னு இத்தனை பேர் தானே தேறி இருக்கிறாங்க. அப்ப இத்தனை பேர் தானே இவங்க புத்தி உள்ள கன்னிகளா இருக்கிறாங்க. ஹalleluya. அப்ப இந்த 5 பேர், அப்போ இந்த கூட்டத்திலே இருந்த 5 பேரை சத்துரு வஞ்சித்துட்டானே. அப்ப நான் புரிகிறது, உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா? 10 பேர் புறப்பட்டாலும் ஆமென், உண்மையாகவே அவர்களுக்கு தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து ஆமென் வஞ்சிக்காதபடிக்கு பொறுத்தமே காத்திருந்து பொறுத்து ஜெபித்து அபிஷேகம் பெற்று கர்த்தருக்கு பிரியமாய் வசனத்தை வாசித்து தியானித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய தீவெட்டிகளையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் புதுப்பித்து ஆமென் கர்த்தருக்காக வைராக்கியமாய் கொண்டு வந்து இயேசுவுக்காக நின்றதுதான் ஒரு கூட்ட ஜனங்கள். ஹalleluya. அந்த 5 பேர் இயேசுவுக்காக நின்றதுதான். அதே போலதான் நீங்க 60 நாள் கூடமே 60 நாள் ஜெபத்துல பஞ்சிக்காம வந்து கர்த்தருடைய பந்தி திருவிருந்து பந்தியை எடுத்துட்டு போறோம். ஆமென். அப்ப நீங்க நேரத்துக்கு பந்தி எடுத்தவங்க உண்மையாகவே இந்த ஜெபத்துல வஞ்சிக்கப்படாது. ஹalleluya. ஹalleluya. இந்த 10 பக்கம் திரும்பாதவங்க ஜெபத்துக்கு வராதவங்களையும் இந்த வசனத்தின்படி எங்க போயிட்டீங்க? ஆமென். 2வது வசனத்திலே 5 பேர் போயாச்சு. ஹalleluya. 10 பேர் ஆரம்பிச்சதுல 2வது வசனத்திலே 5 பேர் என்ன செஞ்சாச்சு? போயாச்சு. நான் கேட்கிறேன், உண்மையாய் ஜெபத்துக்கு வந்தது விஷயம் இல்லை, ஆராதனைக்கு வந்தது விஷயம் இல்லை. உண்மையானவர்கள் அவர்கள் போகும்போது என்ன கொண்டு போனார்களா? தீவெட்டியை கொண்டு போனார்கள். ஹalleluya. தீவெட்டையும் எண்ணெயும் கொண்டு போனார்கள். 5 பேர் ஒன்றும் கொண்டு போகவில்லை. ஜெபத்துக்கு வந்த போனேன். ஹalleluya. ஹalleluya. என்ன கேட்கிற தேவ பிள்ளையே, இப்போ 10 பேர் நித்திரை பண்ணுகிறாங்க. நடுராத்திரி வந்து விட்டது, மணவாளன் தாமதித்து விட்டான், நித்திரை பண்ணுகிறாங்க. ஆனா 5 பேரு தீவெட்டியை பத்த வைத்து விட்டு இயேசுவோடு கூட எதிர்கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. 5 பேர் கைவிடப்பட்டாங்க. அடிக்கடி சொல்லுகிறதா உங்களுக்கு நான் சொல்றேன். 5 பேர் கைவிடப்பட்டாங்க. ஆனா இந்த 5 பேர் மேல கர்த்தர் சந்தோஷப்பட்டார், பரலோகம் சந்தோஷப்பட்டது. என்ன கேட்கிற தேவ பிள்ளைகளே, இவர்கள் பண்ணின தியாகம் என்ன? ஒவ்வொரு நாள் ஜெபம், ஒவ்வொரு நாள் ஆராதனை, ஒவ்வொரு நாள் வேத வாசிப்பு, ஒவ்வொரு நாளும் ஆமென் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தார். குடும்ப வாழ்க்கை, அவருடைய ஜீவியம் பரிசுத்தம். ஒவ்வொரு நாளும் தன்னை வெறுத்தாங்க, இயேசுவுக்காக வெறுக்க வேண்டியதை வெறுத்தாங்க. அவருடைய பரிசுத்தாவின் எண்ணெயை அவர்கள் கூட்டிக் கொண்டே இருந்தாங்க. கர்த்தருக்கு பிரியமா, வாழ்க்கையில பிரியமா, ஜெபத்துக்கு பிரியமா, சபைக்கு பிரியமா, இயேசுவுக்கு பிரியமா எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியுமோ அப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். ஹalleluya. ஹalleluya. அதனால இயேசுவுடைய வருகையில போனாங்க. ஹalleluya. 5 பேர் என்ன செய்தாங்க தெரியுமா? கடமைத்தான். ஆமென். ஆமென். வரட்டா பாசமா, ஹலோ நீங்க ஏன் பாசத்தை எடுத்துக்கு வரலாமா? ஹalleluya. ஆனா பாசமா அவன் அப்படி சொல்லும்போது நம்ம ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லிடுறாங்க. சாக்கு போக்கு சொல்றான்னா பிசாசு நம்ம வச்சுக்கிட்டான்.
ஹalleluya ஹalleluya. சாக்கு போக்கு பொய் சொல்லல. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5:1 வாசிங்க. கீழே பகுதியில தான் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொல்ல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பித்தானே. ஹalleluya. எதுக்குமா போய் சொல்லணும்? தசமம் காணிக்க கொடுக்கிறதுலயே அவன் வஞ்சித்திருக்கிறாங்க. ஹalleluya. ஏன் போய் சொல்லணும்? உண்மையை சொல்ல வேண்டியதானே. அவன் சொத்தை வித்தான், அப்படிதானே? அது உண்மைதானே? யாருக்கு சொத்தை வித்தான்? அவனுக்கு சொத்தை அவன் வித்தான். அப்போ பேதுரு கேட்கிறாரு, நீ வித்ததுல இவ்வளவு தானா காணிக்க, இவ்வளவு தானா அப்படின்னு கேட்டாரு, அப்படிதானே? அப்போ இவன் சொல்லி இருக்கணும், இல்ல எனக்குன்னு ஒரு பங்கை நான் எடுத்து வச்சுட்டு காணிக்க மீதியை காணிக்க கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான், அப்படிதானே? இது உண்மைதானே பொய்யா? நியாயமா உண்மையை சொல்லி இருக்கலாம். நிறைய நம்ம சாத்தான் என்ன ஐடியா கொடுத்திருப்பான்னு தெரியுமா? உனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த பிள்ளைகள் உன்னை பார்க்க மாட்டாங்க, அதனால நீ விக்கிற இல்லையா, அதனால உனக்குன்னு ஒரு பங்கு எடுத்து நம்ம சொல்றது, அதுதானே? நம்ம சொல்றது மாதிரி சாத்தான ஐடியா கொடுத்திருப்பான். இவங்களும் அந்த சாத்தான் கொடுத்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்துட்டா, அழகா வித்துட்டு ஒரு பகுதியை வச்சுட்டு இவன் அங்க பேதுகிட்ட வரான். பேதுரு கேட்கிறான், நீங்க இவ்வளவு தானே வித்தியா? ஆமா. அவன் சொன்னா ஆமான்னு சொன்னான். சொன்ன மாத்திரத்திலே இவன் என்ன செய்துட்டான், அவன் கீழே விழுந்து ஜீவனை விட்டாச்சு. ஹalleluya. அந்த வசனம் சொல்றது பொய் சொல்றதுக்கு சாத்தான் ஏவினது என்ன? அப்ப ஜெபத்துக்கு ஏன் வரலன்னு பொய் சொல்றது யாருதான் ஏவுகிறது? சாத்தான் ஜெபத்துக்கு வராம விட்டு நம்ம வஞ்சித்து அடுத்து பொய் சொல்ல தூண்டி விடுகிறோம். ஹalleluya. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்னுடைய விஷயத்துக்காக வருகிறேன். அவன் இந்த வசனம் சொல்லுகிறது, 5 பேரு கரெக்டா வந்தாங்க, 5 பேரு வஞ்சிக்கப்பட்டாங்க. ஹalleluya. 10 பேர் தான் ஓட்டத்தை ஆரம்பிச்சாங்க, 5 பேர் வஞ்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு நீங்கள் நானும் வஞ்சிக்கப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறோமா, இல்ல இயேசுவோடு போகிற கூட்டத்தில் இருக்கிறோமா?